கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற தொடரில் அதற்குரிய ஏராளமான சான்றுகளையும், வஹி அல்லாத எதுவும் மார்க்கமாகாது என்ற தலைப்பில் நபித்தோழர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கூட வஹி வராது, அவங்க கருத்து கூட மார்க்கமாகாது என்பதையும் கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம். இப்போ இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டுமே என்பதிலிருந்து அதிகமாக விலகிச் சென்றிருக்கக்கூடியவர்கள் மதுஹபு என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த மதுஹபுக்கும் இஸ்லாத்திற்கு என்ன சம்பந்தம் என்பதை பல கோணத்தில் நம்ம அலச கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, இந்த மதுஹபு என்கிற இந்த கொள்கையை எந்த இமாமுடைய பெயரால் சொல்கிறார்களோ அந்த இமாம்கள் உருவாக்கவில்லை, அவர்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இதை ஃபஸ்ட்டு நம்ம விளங்க வேண்டியிருக்கிறது. அதுபோக மதுஹபு என்ற பெயரில் அந்த இமாமுடைய பெயரை பயன்படுத்துகிறார்கள். மதுஹபுடைய சட்டங்கள் என்று ஃபத்வா கொடுப்பதற்கும் மதரசாவில் ஓதி கொடுப்பதற்கும் வைத்திருக்கிற நூல்கள் எல்லாம் அந்த இமாம்கள் எழுதியது கிடையாது. சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி கொண்டு அந்த இமாமுடைய பேரை அதை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மதுஹபு கிதாபுகள்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் அபு ஹனீஃபாவோ ஷாஃபி இமாமோ எழுதின நூல்களை வைத்து இவங்க பாடம் நடத்துறது கிடையாது. அதை வச்சுக்கிட்டு ஃபத்வாவும் கொடுக்குற பேர் ஷாஃபின்னு சொல்லிக்கொள்ள வேண்டியது. எழுதுனதெல்லாம் இப்போன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உள்ளவங்க எழுதி கொண்ட புஸ்தகம்தான். அதையும் நம்ம விரிவாக உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்ல இருக்கிறோம். அப்படி எழுதின அந்த நூல்களில் உள்ள விஷயத்தை கூட இப்போ இருக்கிற உலமாக்கள் ஒத்துக்கொள்கிறார்களான்னா கிடையாது, அதுக்கு மாற்றமாக நடக்கிறாங்க. எழுதப்பட்ட இந்த 200, 300, 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புஸ்தகத்தில் உள்ளதையாவது இப்போ இருக்கிற மூளைமார்கள் சட்டமாக சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லிக்கொண்டு அதை ஹனஃபி மதுஹபும்பாங்க. அப்போ அந்த கிதாபுக்கும் இவங்களுக்கு சம்மந்தம், மதுஹபுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் சம்மந்தம் கிடையாது, மதுஹபுக்கும் அந்த இமாமுகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க எதை நூல் எழுதி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நூலுக்கும் மதுஹப் இமாமுக்கும் சம்மந்தம் கிடையாது. எந்த நூலை மதுஹப் கிதாப்புன்னு சொல்கிறாங்களோ அந்த கிதாப்புக்கும் இப்போ இருக்கிற ஆலிம்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்படி எல்லா வகையிலையும் இஷ்டத்துக்கு சொல்லுவதற்கு இது உதவுகிறது. வாயில் வந்ததையெல்லாம் மார்க்குன்னு சொல்லுவதற்கு மதுஹபு குர்ஆனை நம்பரை சொல்லிட்டு கேட்டுவிடுவீங்க, ஈஸியாக எடுத்து பார்த்து போடலாம். ஹதீஸ்னா எந்த ஹதீஸ், புகாரியா முஸ்லீமா, நம்பரை சொல்லிட்டு கேட்டுருவீங்க. மதுஹப்னா நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்குங்க, ஏதாவது பேரை சொல்லி விடுங்க. ஷரம்புல் சொன்னார்னா என்ன செய்வீங்க? அப்படியா ஷரம்புல் சொன்னாரா, சுல்தான் காதர் சொன்னார், ஏதாவது சொல்ல வேண்டியது. இதுக்கெல்லாம் வசதி இருக்கிறதுனால தான் மதுஹபுங்கிறத தூக்கி பிடிக்கிறாங்க. அப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு அடிப்படையாக வைத்துக்கொண்டு இமாம்களுக்கும் மதுஹபுகளுக்கும் சம்பந்தம் இருக்குதா என்பது முதல் பார்ப்போம். இதை பற்றி இமாம் அபு ஹனீஃபா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. அவங்க வாழும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நமக்கு ஹதீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு மீதிக்கு நம்மளாக ஒரு ஐடியா பண்ணி ஒரு கருத்தை சொல்லிவிடுறோம். ஆனால் சரியான ஹதீஸ் கிடைத்து விடுமையானால் அதுதான் என் மதுஹபு. கிடைக்காதுக்கு ஒரு முடிவு சொல்லணும், அதுக்கு தான் நாங்கள் அறிஞர்களாக ஏதோ சொல்கிறோமே தவிர ஹதீஸு கிடைச்சிட்டுச்சுன்னா அதுதான் என் மதுஹபு. அப்போ ஹதீஸ் பிரகாரம் நம்ம நடக்கிறோம்ல, இதுதான் ஹனஃபி மதுஹப். நம்ம இதுதான் ஹனஃபி மதுஹப். அதாவது தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு தான் என்னது, ரசூலுல்லாஹ்வுடைய மதுஹப் தான். ஹனஃபி இமாமுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹதீஸ் கிடைச்சி அதன்படி செய்யி, ஏன் சொல்லலாம் கேட்காத, நானே சொல்லாட்ட கூட பரவாயில்லை, அதான் என் கருத்து அப்படின்னு அபு ஹனீஃபா என்ன செய்கிறாரு, இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. சரியான ஹதீஸ் கிடைத்து விட்டால் அதுதான் என் மதுஹப். மதுஹப் ஒரு உண்டாக்கணும்னு விளக்குதுல்ல, மதுஹப்னு அவர் பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்களே. அரசியல்வாதிகள் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் பெரியார் வழி நடப்போம், அண்ணா வழி நடப்போம்னு சொல்லுவாங்க. பெரியார் வழி நடப்போம்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவாங்க. பெரியார் வழி அவர் சாமி வேணான்னு சொன்னார், ஆனால் பெரியார் படத்தையும் போட்டுக்கொண்டு நாங்கள் பெரியார் வழியில் போகிறோங்கிறாங்கல்ல, பேருக்கு பயன்படுத்துவாங்க. பெரியாருக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. இந்த அரசியல் இது மாதிரி தான். இந்த அரசியல்வாதிகளுக்கும் எப்படி காலஞ்சென்ற தலைவர்கள்